ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.5ல் 7வது கணக்கு பார்க்கலாம். நம்மளுக்கு இங்கே ஏபிசி கொடுத்துக்கிட்டு a மைனஸ் பி சேர்ப்பு சி இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் பி வெட்டு a மைனஸ் சி என காட்டுக. இதை நம்ம நிரூபிக்கணும். சரிங்களா? தீர்வு ஃபஸ்ட்டு தந்திருக்கதை அப்படி எழுதிருங்க. இனிமேல் நம்ம ஃபஸ்ட்டு இடது பக்கத்தை சால்வ் பண்ணணும், அப்புறம் வலது பக்கத்தை சால்வ் பண்ணணும். சரிங்களா? ரெண்டுமே சமமாக வருதான்னு தான் பார்க்கணும். ஓகே, முதல்ல இடது பக்கம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதி இடது பக்கத்தை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா? அதை தான் நானும் எழுதியிருக்கேன். ஓகே, எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். பி சேர்ப்பு சி, அப்போ பி என்ன தந்திருக்காங்களோ அதை எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு சேர்ப்பு, அப்புறம் சி என்ன தந்திருக்காங்களோ அதையும் எழுதிருங்க. நடுவில் என்னது இருக்குது? சேர்ப்பு. சேர்ப்புனா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஒரே நம்பரை திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. -1 0 2 5 6 ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு இனிமேல் செக் பண்ணிவிட்டு எழுதணும். -1 எழுதியிருக்கோமா? எழுதியிருக்கோம். 2 எழுதியிருக்கோமா? எழுதியிருக்கோம். 5 எழுதியிருக்கோமா? எழுதியிருக்கோம். 6 எழுதியிருக்கோம். எழுதுனதை எழுதக்கூடாது. பாக்கி 7 அது எழுதலை, அதனால் அதை எழுதிக்கலாம். இனி சேர்த்து கண்டுபிடிக்கலாம். a மைனஸ் பி சேர்ப்பு சி. இப்போ a எழுதிருங்க, அப்புறம் மைனஸ் பி சேர்ப்பு சி. இப்போ கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? அதையும் எழுதிருங்க. நடுவில் மைனஸ் இருக்குது. மைனஸ்னா ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணணும். -2 இங்கே இருக்குது, ஆனால் அங்கே இல்லை. 0 இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணிடுங்க. சரிங்களா? 1 இங்கே இருக்குது, அங்கே இல்லை. அப்புறம் 3 இங்கே இருக்குது, அங்கே இல்லை. 5 இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ பாக்கி ஃபஸ்ட் உள்ளதில் என்னது இருக்கோ அதுதான் இதோட ஆன்சர். பாக்கி என்னது இருக்குது? -2, 1, 3. ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ்னாலே இந்த மாதிரி சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதில் பாக்கி என்னது இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும். இப்போ இதான் சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இனிமேல் வலது பக்கத்தை சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கு வலது பக்கம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதி அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஓகே, இப்போ மாதிரி ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியதை சால்வ் பண்ணலாம். a மைனஸ் பி. ஏ எழுதிருங்க, நடுவில் மைனஸ், அப்புறம் பிஏ எடுத்து எழுதிருங்க. இப்போ கேன்சல் பண்ணிடலாமா? பாருங்க, சேமா என்னது இருக்குது? 0 இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. அப்புறம் 5 இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. இவ்வளோ தான் சேமாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டில் பாக்கி என்னது இருக்குது? -2 1 3 எழுதிடலாம். -2, 1, 3. சரிங்களா? ஓகே, அப்புறம் அதே மாதிரி a மைனஸ் சி. ஏ எழுதிருங்க, மைனஸ் சியும் எழுதிருங்க. இப்போ கேன்சல் பண்ணுங்க. சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணணும். சரிங்களா? அப்படி பார்த்தா 5 மட்டும் தான் சேமாக இருக்குது, பாக்கி எதுவுமே சேமாக இல்லை. அப்போ பேலன்ஸ் ஃபஸ்ட்டில் என்னது இருக்குது? -2, 0, அப்புறம் 1, 3. சரிங்களா? ஓகே, நீ மொத்தமாக சேர்த்து கண்டுபிடிக்கலாம். அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. a மைனஸ் பி அங்கே என்ன கண்டுபிடிச்சிங்களோ அதை எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு வெட்டு. இனி a மைனஸ் சியில் என்ன கண்டுபிடிச்சிங்களோ அதையும் எழுதிருங்க. சரிங்களா? இப்போ வெட்டுனா என்னது? சேமாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் நீங்கள் எழுதிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. -2 இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. அப்போ எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. அப்புறம் 3 இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. சேமாக இருக்கக்கூடியதை மட்டும் எழுதுங்க. சரிங்களா? இதை இப்போ சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சமன்பாடு 1 சமன்பாடு 2 என்னன்னா சேமாக இருக்குது. அப்போ எப்படி எழுதிக்கணும்னா சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து நம்மள்ட்ட என்ன நிரூபிக்க கேட்டிருக்காங்களோ அதை ஒருக்கா கூட எழுதிக்கணும். அதை தான் நானும் எழுதியிருக்கேன். சரிங்களா? எழுதிக்கிட்டு என்ன நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, இவ்வளோ தான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.